Kumar, his father Selvam is here. Okay. Dear teachers, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க பிள்ளைங்களாம், சூப்பர் ஆடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, தேங்க்யூ வெரி மச். ஹலோ பேரண்ட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர் கை தூக்குங்க, ஃபாதர் அண்ட் மதர் கை. ஓகே, தாத்தா பாட்டி, நானும் இப்போ தாத்தா தான், பேரனுக்கு இப்போ தான் 9 மாதம், அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற நந்தகுமார் அவர்களுக்கும் லதா மேடம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க என்னை கூப்பிடலைன்னா நான் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டேன், நீங்களும் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக டான்ஸ் பண்ணாங்க, அவங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. பெருசாக ஒன்றும் பேசக்கூடாது, ஒரு சில கருத்துக்கள் மட்டும் கண்டிப்பாக சொல்லணும். எத்தனை பேர் உண்மையிலேயே உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க? How many of you really love your children? கண்டிப்பாக அதில் மாற்ற கருத்து கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து மார்ச் 15, எத்தனை பேர் இந்த வருஷம் உங்கள் பிள்ளைய அடிச்சிங்க பார்த்தீங்களா? நம்ம நேசிக்கிற ஒரு குழந்தைய அடிக்க முடியுமா? அடித்த அடுத்த நிமிஷமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சிங்களா? அப்படின்னு தோணிச்சுதான் உங்களுக்கு? ஓகே, இனிமேல் அடிக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் குழந்தைய இந்த வருஷம் திட்டுனீங்க? ஓகே, இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைகளை பற்றிய நிறைய இருப்பாங்க. எங்கள் வீடே ஒரு ஸ்கூல் மாதிரி 10 பேர். ஸோ இன்னைக்கு நிறைய தகவல் வந்திருக்கு, அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் அடுத்து கேட்க சிக்கிறீங்க, மாற்று கருத்து கிடையாது. எத்தனை பேர் உண்மையிலேயே உங்கள் குழந்தையை மதிக்கிறீர்கள்? ரெஸ்பெக்ட், அது வேற. ஓகே, குட். ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நல்லதுதான். நான் இதெல்லாம் சொல்கிறது நிறைய காரணங்கள் இருக்குது. 3வது, எத்தனை பேருக்கு உங்கள் குழந்தைகளை பற்றி நல்லாவே தெரியும்? How many of you know about your children? Understanding. அதுக்கு பேர் புரிதல். குழந்தைகளை பற்றி சரியான புரிதல் ஓரளவுக்கு இருக்குங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ சில உண்மைகளை சொல்கிறேன். இந்த 100 ஆண்டுகளில் குழந்தைகளை பற்றி நமக்கு தெரிஞ்ச அறிவியல் உண்மைகள், அதான் உண்மை. லைட் எரியுதுன்னா அது அறிவியல் உண்மை. இவ்வளோ பெரிய பில்டிங் இங்கே பாருங்க, இதுக்கு ஸ்பீக்கருக்கும் ஒயரே கிடையாது, பேசிட்டு இருக்கு. இங்கேருந்து அமெரிக்காவில் பேசலாம், அதெல்லாம் சயின்ஸ். எப்படிங்க? சயின்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு டெல் யூ சயின்டிஃபிக் ட்ரூத். பொதுவாக ஒரு குழந்தை எவ்வளோ நாளையில் பிறக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு 10 மாதம் 9.5 மாதம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? 9 மாதம். அறிவியல் ரீதியாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 360 கோடி ஆண்டுகள் ஆகும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த பூமியில் எவ்வளோ ஆண்டுங்க? உங்கள் குழந்தையினுடைய பாடியினுடைய டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வயசு 360 கோடி ஆண்டுகள். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா வேணும், அந்த அப்பா அம்மா பிறக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா வேணும், அவங்க பிறக்கிறதுக்கு அவங்க அப்பா. இப்படி மனித இனம் தோன்றி 25 லட்சம் தான். அதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் இருந்து தான் நமக்கு பிளட் வந்திருக்கு. அப்போது ஒரு குழந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை ஏற்படும். இது 10 மாதத்தில் பிறந்த குழந்தை இல்லைங்க, 360 கோடி ஆண்டுகள். This baby has taken 360 crore of years to be born. Number 1. Number 2, ஏதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கேட்டு பாருங்க, உங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு பதிலாக 50 லட்சம் குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கும். எப்படிங்க? ஒரு குழந்தை அம்மாட்ட பிறக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி 50 லட்சம் குழந்தைகள் ஏதாவது ஒன்று தான் பிறக்கும். அந்த 50 லட்சத்தில் அரிய குழந்தையா அந்த குழந்தை பிறந்திருக்கு. புரியுதுங்களா? வேற ஏதாவது வாய்கள் பிறந்திருக்கலாம், அது வேற ஷேப்பில் இருக்கு, கலரில் இருக்கு. அதுதான் அறிவியல் உண்மை. நம்பர் 2. நம்பர் 3, இப்போல்லாம் நம்ம 100 வருஷம் கழிச்சு நாம் யாருமே இங்கே இருக்க போகிறதில்லை, இறந்துடுவோம். ஆனால் நமது ரத்தம் இந்த ஊரில் இருக்கும், நமது டிஎன்ஏ இங்கே இருக்கும். நம்ம பேரப்பிள்ளைகள் மூலமாக நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பேரப்பிள்ளைகள் மூலமாக இன்னும் 1000 வருஷம் 1,00,000 வருஷம் கூட நம்ம இருப்போம். இதே ஆவடியில் நம்ம பிள்ளைகள் மூலமாக தான் அது போகணும். தெரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான சாதாரண நினைக்காதீங்க. ஓகே, நம்பர் 3. நம்பர் 4, இந்த பாயிண்ட் நான் சொல்லும்போது உங்களுக்கு உண்மையில நான் பாராட்டணும். ஒரு குழந்தையினுடைய 5 ஆண்டுகளில் தான் ஏற்படும். The child will develop its mental capabilities in the first 5 years of its life. அதனால தான் குழந்தையை கொண்டு ப்ரீ ஸ்கூலில் நீங்கள் போட்டதுக்கு நான் பாராட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா குழந்தைகளுடைய திங்கிங் எபிலிட்டி, லாங்குவேஜ் எபிலிட்டி, ஸ்பேஸ் எபிலிட்டி,
எல்லா விதமான திறமையும் டெவலப் ஆகும். நம்பர் எபிலிட்டி இதெல்லாம் டெவலப் ஆகும். அதுக்குள்ள ஏற்பாடு அவங்க பண்ணிடுவாங்க. தட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஒரு குழந்தை எந்த ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தை மாதிரி இருக்கவே இருக்காது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களை போன்ற ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. Do you agree with it or don't agree? உங்க கைரேகை மாதிரி இந்த உலகத்தில் கைரேகை யாருமே கிடையாது. உங்க குழந்தைகளை மாதிரி ஒரு குழந்தை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. Your child is very special, very unique. நீங்க நினைக்காத திறமைகள் எல்லாம் குழந்தைகிட்ட இருக்கும், உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட திறமையான குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்சம் 500 திறமைகள் இருக்கும். ஓகே, 500 திறமைகள். நீங்க என்ன நினைப்பீங்க? இது என் குழந்தை, எனக்கு தான் சொந்தம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு உலகத்துலங்க உங்க குழந்தைகள் இல்லை, இந்த குழந்தை இந்த பூமியின் குழந்தைகள். நாளைக்கு இந்த குழந்தை அமெரிக்காவுக்கு போய்க்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட சிஇஓவாக வர முடியும். சுந்தர் பிச்சை மெட்ராஸுக்கு சொந்தமானவரா? சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் தான் சொந்தமா? உலகத்துக்கு எல்லாருக்கும் சொந்தம். புரியுதுங்களா? நாளைக்கு உங்க குழந்தை ஒரு பெரிய சயின்டிஸ்டா வந்துச்சுன்னா, கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சான்னா, அவனை உலகத்தில் உள்ள 194 நாட்டு மக்களும் அவனை போற்றுவார்கள், கொண்டாடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? Your child, you may be the father and mother, but you don't own them. He is owned by the whole world. அதுக்கு ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்த ஒன்று சொல்றேன். இந்த உலகத்தை பற்றியும் உலகத்தில் உள்ள மக்களை பற்றியும் உலக பிரச்சனைகளை பற்றியும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு குழந்தைகிட்டையுமே இருக்குது. நீங்க ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பூமியையும் மக்களையும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள ஆற்றல், பெரும்பாலான திறமைகளை குழந்தைகள் அதுவாகவே கற்றுக்கொள்ளும். உண்டா இல்லையா? குழந்தை உட்கார கற்றுக்கொண்டு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. குழந்தை தவந்ததை பார்த்தீங்களா? என் பேரை இப்போ தான் தவந்துட்டு இருக்கான். நீங்களா சொல்லிக் கொடுத்தீங்க, தம்பி நல்லா தவந்து போடா சொன்னீங்களா? என் பேர பையன் என்ன பண்ணுறான், நேர போய் ஏதாவது பொருள் கிடைச்சதுன்னா பிடிச்சி நின்றுட்டு பார்க்குறான். எல்லாரும் பார்க்குறாங்களா? கை தட்டுறாங்களா? வர அவனா நிற்கிறான், அவனா நடப்பான். நடக்க முடியல, எந்திக்க முடியலன்னா எத்தனை முறை, 1000 முறை முயற்சி பண்ணியாவது கடைசியில் நின்றுட்டு தான் பார்ப்பான் குழந்தை. பார்த்தீங்களா? இப்படி எல்லா விதமான திறமைகள் கலைகளையும் குழந்தைகளுக்கு அதுவாகவே கற்றுக்கொள்ளும் திறமை நிறைய. You agree with that? Children have all the ability to learn all the skills a human being. அடுத்த பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. எல்லா குழந்தைகளும் அவங்க பல்வேறு விதமான உலகம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த உலகத்துல நமது பிள்ளைகளுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இது ஒரு சர்வதேச உலகம். பாருங்க, ரோட்ல ஒரு வண்டியில ஓட பாருங்க. இந்த வண்டிகள்லாம் வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் வந்து தயார் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஒரு நிறுவனத்தில், ஆப்பிள் ஐபோன் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களும் வேலை பார்க்குறாங்க. நமது குழந்தைகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி, ப்ரீகேஜி ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எபிலிட்டி, கம்யூனிகேஷன் எபிலிட்டி, மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி, ஸ்பேஸ் எபிலிட்டி எல்லாம் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் உலகத்தில் எங்கே போனாலும் இவங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் வந்து ஒரு அமெரிக்க நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். அமெரிக்கா போயிருந்தேன். 3 லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருவர் என்னை பார்க்க வந்தார், சொந்தமாக விமானமே வச்சுருக்கேன். பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. 3 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த கல்வி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகள் அவங்களுக்கு இவங்க கொடுக்கறது இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட். இவங்க லதாவும் நந்தகுமாரும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இங்கேருந்து போகும்போது. அது ஒரு குளோபல் விசா. ஏனென்றால் இந்த குழந்தைங்க ஆங்கிலத்தில் உலகத்தில் உள்ள எந்த நாட்டு மக்களோடும் பேசுவார்கள். இப்படி குழந்தைகளுக்கு வந்துங்க என்னென்ன சின்ன 5 நிமிஷம் இந்தியாவில் வந்து 1 லட்சம் MBBS சீட் இருக்கு. எவ்வளோங்க? 1 லட்சம். ஒரு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம பிள்ளை டாக்டர். இந்தியாவில் 223 IIT இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. எவ்வளோங்க? 23. சென்னையில் இருக்கா? சென்னையில் இருக்கு. உங்கள் குழந்தை +2 முடிச்சுங்க, ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், IIT JEE.
இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்போயே அதுக்கு நீங்கள் தயார்படுத்தணும். போன வருஷம் ஐஐடியில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி வெளியே வந்த பையனுக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம் ஒரு ஆண்டு. salary for 1 year for the first rank holder from the IIT Madras is 4 crores of rupees. உங்கள் பிள்ளை +2 முடிச்சுட்டுங்க, 5 years integrated course in Indian Institute of Management, Bangalore. First month salary 2 crores of rupees, Indian rupees. +2 முடிச்சுட்டு NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கடகாஸ்லா புனே, அங்கே போய் சேர்ந்தான்னா உங்களுக்கு 1 பைசா செலவு கிடையாது. அவங்க போனோன்னா யூனிஃபார்ம் போட்டு விடுவாங்க, அட்டென்ஷன் சல்யூட்டு, உங்கள் பையன் மிலிட்ரி ஆஃபீஸர், நேவி ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் பைலட். NDA நேஷ்னல் லா காலேஜ், நேஷ்னல் லா காலேஜ். அங்கே நீங்கள் போய் +2 முடிச்சுட்டு 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படித்து வெளியே வந்தால் கார்பரேட் மாதம் 5 லட்ச ரூபா குறைஞ்சபட்ச சம்பளம் கிடைக்கும். கார்பரேட் அட்வொகேட் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், IAS IPS. இன்னைக்கு காலையில் 12 ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் IAS பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 12 பேர். அவங்களுக்கு பாராட்டு விழா வச்சுட்டு தான் வரேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, என் மகன் வயிற்றில் இருக்கும்போதே அவள் IAS வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அவங்க பேர் ரேஷ்மா. என் பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே IAS. பிறந்ததும் சொல்கிறாங்க, செல்லம் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். உங்கள் அப்பா எக்ஸாம் எழுதி பார்த்தாரு, தோத்துட்டாரு, நீ IAS வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷ்மா என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்க, அப்பாவுக்காகவே IAS பாஸ் பண்ணியிருக்கீங்க, அப்பா வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு ரேஷ்மா. இப்படி நிறைய வாய்ப்புகள் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைகள் போய் சேரணும்னா மட்டும் ஒரு சின்ன அறிவுரை. ஓகே தானே? அறிவுரை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, எனக்கே பிடிக்காது. இருந்தாலும் இதை சொல்லித்தான் ஆகணும். ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, பெரும்பாலும் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு குழந்தை ஸ்கூலில் ஒரு 700 மணி நேரம் தான் இருக்கும் ஒரு ஆண்டுக்கு. உங்ககிட்ட தான் 10,000 மணி நேரம் இருக்கும். நீங்கள் தான் முதல் ஆசிரியர். என்னமா வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது ரொம்ப பெரியது. ஏன்னா மனிதர்கள் இந்த உலகத்தை பற்றி, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 38 வருஷம் மேலே பார்த்தேன். கீழே பதவியிலிருந்து டாப் வரைக்கும் போய் உட்காந்து நல்லது கெட்டது, மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் தாங்க முடியாமல் தற்கொலை, குடும்பத்தோட தற்கொலை பண்ண குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். கஷ்டம். என்னையே துப்பாக்கியால் சுட்டிருக்கிறாங்க, நானே சுட்டிருக்கேன். உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பிள்ளைகள் இந்த உலகத்தை பற்றி எப்படி கற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? 3 விதமாக கற்றுக்கொள்வார்கள் நமது பிள்ளைகள். 1, நூல்கள் படித்து நமது பிள்ளைகள் உலகத்தை கற்றுக்கொள்வார்கள். நிறைய படிக்கணும், அது ரொம்ப கஷ்டம், படிச்சுட்டே இருக்கணும். 2, உலகத்தை கற்றுக்கொள்வதற்கு 2வது வழி, அவங்க அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். எப்படிங்க? உலகத்தில் மக்கள் ஏமாற்றுவார்கள்ங்கிறத அனுபவ ரீதியாக தான் கற்றுக்கொள்ளணும்னா, அது கற்றுக்கொள்ளும்போது நம்ம நல்லா ஏமாற்றப்பட்டிருப்போம். அது நல்ல முறையில் மற்றவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். டாக்டர் APJ அப்துல் கலாம், அவரை பார்த்து நம்ம இப்படி பெரிய அளவில் வரலாம். ஒரு நல்ல மனிதரை பார்த்து இவரை மாதிரி நடந்தால் போதும். என்னம்மா, நம்ம சொந்த அப்பா அம்மா அவங்கள மாதிரி நடந்தாலே போதும். அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் கற்றுக்கொள்ளுவார்கள். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் குழந்தைகள் பேசும். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்களோ, நீங்கள் நிமிர்ந்து நடந்தீங்கன்னா குழந்தைய நிமிர்ந்து நடக்கும். நீங்கள் குனிஞ்சு நடந்தீங்கன்னா குனிஞ்சு நடக்கும். ரோட்டில் போகிறவெல்லாம் காலை விழுந்தீங்கன்னா அதுவும் போய் காலை விழும். காலை எவன்களை சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைகள் கௌரவமாக வளரணும். அதை நிமிர்ந்து நிற்க சொல்லுங்கள். நமது பிள்ளைகள் எதுவும் காலை விழக்கூடாது, நம்ம காலையை விழக்கூடாது. அதான் என்னுடைய பாலிசி. இதுக்கு விழணும். என்ன தப்பங்க பண்ணாங்க? லஞ்சம் வாங்கினாங்களா? யாராவது அடித்தாங்களா? திருடுனாங்களா? ஏன் பிள்ளைகளை காலை விழ சொல்லுங்க? அடிமைத்தனம் உலகத்தில் முடியும். சண்டை போட வேண்டியிருக்கு. அமெரிக்கா, சைனாக்கார சண்டை போடணும். காலில் விழுந்தா தலைநிமிர்ந்து நிற்க சொல்லுங்க. நீங்களும் தலைநிமிர்ந்து நிற்க. எந்த நாய் காலையை விழாதீங்க. இவ்வளோ தான் விழுந்ததும் பரவாயில்ல, கௌரவமாக நடந்துங்க. மோட்டார் சைக்கிள் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டுருக்கீங்க? நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா பிள்ளை போடுமா? நான் காலையில் சைக்கிள் ஓட்டினேன் இன்னைக்கு 60 கிலோமீட்டரு. நானே சைக்கிளே நான் ஹெல்மெட் போட்டுட்டு போகிறோம்.
பார்க்குறேன் ஆம்பளையும் பொம்பளையும் பிள்ளைகள் உட்கார வச்சு சொல்லிட்டு போகிறாங்க. மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்த்தா ஏதோ தற்கொலை படையாக இருக்குமோன்னு தோணுது. கீழே விழுந்தா போச்சு, ஒரு அடிபட்டு போச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? கார் ஓட்டும் போது சீட் பெல்ட். நம்ம கொஞ்சம் நம்மளை திருத்திக்கோ. ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க. நமது பேச்சு, நம்ம நடக்கக்கூடிய விதம், நம்ம நடத்தை. இறுதியாக எத்தனை பேர் ஒரு சின்ன மனசை தொட்டு சொல்லுங்க, உங்கள் பிள்ளையை கலெக்டர் ஆக்கணும், உங்கள் பிள்ளையை பெரிய கம்பெனி டைரக்டர் ஆக்கணும், பெரிய சிஇஓ ஆக்கணும், ஐஐடியில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சீங்க? அங்கதான் பிரச்சனை. நான் நந்தகுமார் மூலமா, நமது லதா மேடம் மூலமா ஒரு சின்ன வேண்டுகோள். நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி போடுங்க ப்ளீஸ். நீங்களும் வாசிங்க. அடுத்த வருஷம் அடுத்த ஆண்டு விழா வரும்போது என்ன கூப்பிடுங்க, உங்கள்ட்ட இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். யூ டாக் இன் இங்கிலீஷ், லெட் அவர் சில்ட்ரன் டாக் இன் இங்கிலீஷ். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, வேலை கிடைக்காது. ஏன்னா இங்கிலீஷில் பேச தெரியலங்க. அவன் அமெரிக்காவில் இருக்க என்ன மொழியில் பேச முடியும் சொல்லுங்க? ஸோ உலகத்தில் என்ன நடக்குது? இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மாதம் 23ஆம் உண்டா இல்லையா? நாளை பேப்பரில் வரும், அதுக்குள்ள மொபைலில் பார்த்துருவீங்க. ஆனால் ஒரு பேப்பர் படிக்கலைன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை என்றால் உங்களுக்கும் ஆப்பிரிக்கா காட்டில் காடுகளில் கிடக்கலாம் பாருங்க, காட்டு மிராண்டி, அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. அவனுக்கும் ட்ரம்ப் யாருன்னு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவனுக்கு ஈராக் ஆரம்பம் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவனுக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதார நிலை தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்களும் அவனும் சமம் இல்லைங்களா? எனவே தயவு செஞ்சு வீட்டில் ஒரு செய்தித்தாள் வாங்கி படிங்க, வாசிங்க, புக்கு வாங்கி போடுங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆசை? உங்கள் வீட்டில் நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு நீங்களே எழுந்திரிச்சு, குழந்தைய எழுந்திரிச்சு, புருஷன் இந்த பக்கம் நியூஸ் பேப்பர், மனைவி அந்த பக்கம் பொன்னியின் செல்வர், பிள்ளை இந்த பக்கம் உட்காந்துட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் வீடே ஒரு பள்ளிக்கூடமாக மாறும். நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு வயசான அம்மா காலையில் உட்காந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டேன். இந்த அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். காலையில் அவங்களுக்கு 95 வயசு. எவ்வளவு? 95 இயர்ஸ் அம்மா பாட்டி உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்களே. இந்த ஆர்வம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பையனுக்கு இருந்ததுன்னா அவன் உலகமாக அறிஞன் ஆயிடுவேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த அம்மா வேற யாரும் இல்லை, என்னை பெற்ற தாய் எங்கள் அம்மா. காலையில் 5 மணி, 95 வயசு, பேப்பர் வாசிக்கிறாங்க. நாங்கள் பெரிய பணக்கார குடும்பம் கிடையாதுங்க சார். நாங்கள் குடியிருந்த வீடு 5 குடும்பம், ஒரு வீட்டில் 5 குடும்பம். எனக்கு இவ்வளோ இடம் கிடைக்காது படுத்துங்கிறது. 5 குடும்பம். நான் பிற்பாடு கோயம்புத்தூர் கமிஷனராக இருக்கும்போது என் வீடு இருந்தது 5 ஏக்கர் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். வீட்டில் 8 அறைகள், வெள்ளக்காரம் பில்டிங். எங்கள் அம்மா ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அதில் உட்கார வச்சு அழகு பார்த்தேன். எப்படி? ஒரு வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லை. கவர்மெண்ட் எனக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க, 8 அறைகள், 5 ஏக்கர் நிலம், ஒரு வீடு. எங்கள் அம்மா அந்த பில்டிங்கில் போய் அழகு பார்த்தேன். அந்த பழைய வீடை நானே வாங்கி 7000 புத்தகங்களை வாங்கி அந்த வீட்டில் வச்சு அந்த வீட்டை ஒரு நூலகமாக மாற்றி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம ஊர் மக்கள் வாசிக்கணும், நிறைய வாசிங்க. 2வது, 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவி வாக்கிங் போங்க, ஆக்டிவாக இருங்க. நம்ம பிள்ளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அமெரிக்கா போகணும், ஜப்பான் போகணும், சைனா போகணும். நம்ம பிள்ளைகள் சொங்கியாக போச்சுன்னா நல்ல சாப்பாடு கொடுங்க. முட்டை, கோழி, இறைச்சி அப்படி தப்பு இல்லை, டெய்லி போடுங்க. சரிங்களா? வெள்ளைக்கிழமை மேலே பார்க்காதீங்க. சைனாக்காரன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ வெள்ளிக்கிழமை பிள்ளைக்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்கு. கேரளாக்காரனை பாருங்க, அவன் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கான். குழந்தைகளுக்காக நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு தெரியல, சிக்கன் மட்டும் நல்ல சாப்பாடு பிள்ளைகளை கொடுங்க. தைரியமாக இருக்கிற பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், நிறைய வாசிக்கட்டும், உடற்பயிற்சி பண்ணட்டும். நமது பிள்ளைகளுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கல்வித்துறையில் பயங்கரமாக முன்னேறிட்டு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே அதிகமாக காலேஜில் போய் சேரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாடு தான். 100 பேரில் 56 பேர் காலேஜுக்கு போகிறாங்க. கனடா நாடு, அமெரிக்கா நாட்டில் கூட அவ்வளோ பேர் காலேஜுக்கு போகலை. தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும் பெண்கள்
இந்தியாவில் 100 பேரில் 50 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். எங்கேயோ போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பொருளாதாரம் நம்மளை விட 3 மடங்கு பெரிய, பாகிஸ்தானை விட பெரிய பொருளாதாரம். நமது பிள்ளைகள் அதிசயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் குழந்தைகள் பெரிய சாதனைகளை படைக்கும். அதுக்கு நீங்க வீட்டில் சூழ்நிலை உருவாக்குங்க. இவ்வளோ பெரிய டிவியை கொண்டு வாங்கி வைக்காதீங்க. வீட்டில் டிவி ஆஃப் பண்ணி போடுங்க. அரை மணி நேரம் டிவி பார்த்தா போதும். மொபைல் ஃபோனில் அரை மணி நேரம் பார்த்தா போதும், எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே பார்க்காதீங்க. பிள்ளைகளுக்கு அடிக்ஷன் ஆகிடும். சத்தம் சத்தம் சத்தம். போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சைக்கிளில் போயிட்டு இருக்க, நாளைக்கு +2 எக்ஸாமினேஷன், ஒரே சத்தம் ஒரு ஊரில். இல்லை 1000 வருஷமா நம்ம 10-20 வருஷமா நம்ம கேட்ட அதே பாட்டு தான் போட்டு முழக்கிறோம். இதே மாதிரி இதே என்ன காது அடைக்குது. நான் போட்டேன், பிள்ளைகள்லாம் +2 படிக்கும்போது தயவுசெய்து சத்தம் போடாதீங்க. படிக்க முடியுமா? முடியுமாம்மா? அடுத்த 10th 8.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள 1 கோடி குழந்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறீர்கள். பாக்ஸு இந்த லவுட் ஸ்பீக்கர் வைக்காதீங்கன்னு சொல்லி ஒரு கும்பிட்டு போட்டுட்டு வீடியோ போட்டேன். போகிறோம், கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க. சில டைமில் பக்கத்து வீட்டில் கணவனும் மனைவியும் பேசுகிறதே பெரிய சண்டை மாதிரி தான் கேட்குது. நான் பக்கத்து வீட்டில் பெரிய சண்டை நடக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க 100 மோயின்னு போயிட்டு என்னங்க சண்டை? சண்டை இல்லை, நாங்கள் எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். அக்கா ஊரில் அக்கா வந்துருக்குறாங்க, அக்காவில் நானும் பேசி உண்மையிலே பெரிய சண்டை வரப்போகுது போல இருக்கு, நம்ம தான் போய் நேரையாக போய் பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி போலீஸில் ஃபோன் பண்ணி சொன்னால் ஊரில் இருந்து கடலில் இருந்து அக்கா வந்துருக்காங்க. அந்த பழைய காலங்கள் பேசுகிறேன், சத்தம் போட்டு பேசுகிறேன். கொஞ்சம் அமைதியாக வீடு வச்சுருங்க. நிறைய நூல்கள் வாங்கி போடுங்க. இந்த 3 வயசு 4 வயசுல அறிவியல் 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 தான் சொன்னீங்களா? இங்கே எதிர்காலம், நமது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் அறிவியல் அறிவியல் சயின்ஸ் தாங்க. நம்ம பிள்ளைகள் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா சயின்டிஸ்டுக்கு 1 கோடி ரூபா சம்பளம் அமெரிக்காவில். 1 கோடி. நம்ம பிள்ளை போய் PhD படித்து சேர்ந்துட்டான்னா மாதம் 1 கோடி. அறிவியல் தான் எதிர்காலம். நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காதீங்கன்னா சயின்ஸ் படித்தவங்களுக்கு, ஒரிஜினாலிட்டி உள்ளவங்களுக்கு, கிரியேட்டிவிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். நமது பிள்ளைகள் அறிவியல் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. கேள்வி கேட்பாங்க, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட. அம்மா நீ என்ன படிக்க சொல்றியாம்மா? நீ நல்லா படிச்சியா? அம்மா நீ 10th முதல் மார்க் வாங்குன்னு சொல்றியம்மா? உனக்கு 10th என்ன மார்க்கு கேட்பாங்க. பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி தான், கியூரியாசிட்டி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை, கேள்வி கேட்கும் சூழ்நிலையை, சிந்திக்கும் சூழ்நிலையை, விளையாடும் சூழ்நிலையை, சத்தான சாப்பாடு சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை, சுதந்திரமான சூழ்நிலையை வீட்டில் உருவாக்குங்க. பிள்ளைகளை நண்பனை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. எங்கள் பையன் போடுறான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. யாருக்கு? பெத்த அப்பன் என்ன மெசேஜ் போடுறான்னா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேயா. நான் அவன் ஃப்ரெண்டா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஊக்குவிச்சுட்டே இருங்க. பாராட்டுங்க. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைய இன்னைக்கு பாராட்டுனீங்க? இன்னைக்கு வீட்டில் போனோன்னே மை டியர் டாட்டர் யூ ஆர் பியூட்டிஃபுல், மை டியர் சன் ஐ லவ் யூ. 50 விதமாக பாராட்டலாமா குழந்தைங்களை? எப்படிங்க? There are 50 different ways of telling that you are special, you are great, I love you, you can do it. எப்போவுமே பிள்ளைகளை பாராட்டே இருங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவாங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க. Wish you all the best and thank you very much for the opportunity. Thank you very much. Thank you so much, sir. It's a great privilege and honor to have you with us. Up next, the most weighted prize distribution for Sports Day winners. I request our chief guest to give away the prizes for our cute little munchkins. In playgroup, first prize goes to Trithvik SK.